2 அமைச்சர் நேற்று பதவி விலகியிருக்காங்க. ஒருவர் புதிதாக அமைச்சராக இன்றைக்கு பொறுப்பேற்க இருக்கிறார். மனோ தங்கராஜ். அவர் இன்றைக்கு தற்பொழுது ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிற சூழலில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்திக் இணைந்திருக்கிறார். கார்த்திக், 2 அமைச்சர்கள் பதவி விலகி இருக்காங்க. இன்னும் அமைச்சர்களுக்கு நெருக்கடி முற்றிக்கொண்டு இருக்குன்னு சொல்றாங்க. திமுக சொல்றது இது அரசியல் பழிவாங்கிறதுக்காக போடப்பட்ட வழக்குகள், அதை மீண்டும் மீண்டும் மிகைப்படுத்தி பெரிதாக்குறான்னு சொல்றாங்க. இல்ல ஊழல் கரைப்படைந்த அமைச்சர்களை வைத்துக்கொண்டு எப்படி நீங்கள் அரசு நிர்வாகத்தை நடத்தலாம்ங்கிற ஒரு கேள்வி எழுது. நாம் தமிழர் கட்சியினுடைய பார்வை என்ன? இதுல திமுக இருக்கக்கூடியவங்க யோக்கிய சிகாமணிகளா, அப்பழு கட்டவங்களா, நியாயவான்களா, ஊழல் கரைபடியாத உத்தமர்களானா இல்ல. இவங்க 100க்கு 100 விழுக்காடு ஊழல்வாதிகள் தான், ஊழல் பெருச்சாளிகள் தான். பாஜக குறித்து ஒரு விமர்சனத்தை திமுக வைக்கும். என்னன்னா, பாஜக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு, அந்த வாஷிங் மிஷின்ல போட்ட உடனே ஊழல்வாதிகள் தான் அப்பழு கட்டவங்களா மாறிடுவாங்க அப்படின்னு விமர்சனத்தை வைப்பாங்க. அந்த விமர்சனம் கூட நியாயம் தான். ஏன்னா அஜித் பவார் ஊழல்வாதியா இருந்து இந்த விவகாரத்துல வழக்குகள் எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்டது. 2011 6-11 காலத்துல அமைச்சராக இருந்தாங்க. 2011க்கு பிறகு போடப்பட்ட சொத்து குவிப்பு வழக்குகள்ல தான் இது அடுத்தடுத்து விசாரணைக்கு வருது. இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற இல்ல அமைச்சராக இருக்கிறவங்க பல்வேறு குற்றச்சாட்டுகள், டாஸ்மார்க்ல இருந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் வரை முறைகேடுகள் குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. இல்ல நான் அதுதான் வாஷிங் மிஷின் எப்படி பாஜக குற்றம் சாட்டுறாங்களோ அதே போல திமுக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி ஊழல்வாதி என்று அமலாக்கத்துறைக்கு முன்பாக சொன்னது யாருன்னா திமுக தான். ஐயா ஸ்டாலின் தான், ஐயா கருணாநிதி தான். மறைந்த ஐயா கருணாநிதி அவர் போட்ட முகநூல் பதிவு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஐயா ஸ்டாலின் குளித்தலை சட்டமன்ற தேர்தல் பரப்புரையும் போது போக்குவரத்து துறையில காசு வாங்கிட்டு வேலை வாங்கி தர சொல்லி மோசடி பேருபடி செந்தில் பாலாஜி பேசுற காணொலி. அப்ப அந்த வழக்குல தான் இப்போது பிடிக்க போறாரு செந்தில் பாலாஜி. அன்னைக்கு செந்தில் பாலாஜி ஊழல்வாதின்னு சொன்ன ஸ்டாலின் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அப்பழு கட்டவர், அவர் பழிவாங்க போறாருன்னா இது மோசடித்தனம் இல்லையா? 2016ல தஞ்சாவூர்லயும் அரவக்குறிச்சிலையும் பொது தேர்தல்ல 2 தொகுதி தள்ளி வைக்கப்படுது. காசு கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அரவக்குறிச்சியும் தஞ்சாவூரும் தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. அரவக்குறிச்சியில காசு கொடுத்ததா சொல்லி திமுகவும் கடும் குற்றச்சாட்டுல வச்சு அன்புநாதங்கிற வீட்டுல கோடி கோடியா இருக்காங்க அப்படிலாம் வைக்க குற்றம். அரவக்குறிச்சியில யாருக்காக தேர்தல் தள்ளி வைக்கப்படுச்சுன்னா, யாரு பணம் கொடுத்தாரு குற்றச்சாட்டப்பட்டுச்சுன்னா இதே செந்தில் பாலாஜி தான். அப்ப அன்னைக்கு அரவக்குறிச்சி தேர்தல் பொது தேர்தலில் ஒரு தொகுதி தள்ளி போறதுக்கு காரணமே செந்தில் பாலாஜிங்கிற ஊழல் பெருச்சாலி, ஊழல் பேருவழி. அப்ப பாஜகவை நோக்கி நீங்க அஜித் பவார்ங்கிற குற்றச்சாட்டை வைக்கிற வேலையில நீங்க செந்தில் பாலாஜி எப்படி பாக்குறீங்க? செந்தில் பாலாஜி ஊழல்வாதி தானே. செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 81 பேர்கிட்ட ஒட்டுமொத்தமா 1,62,00,000 வாங்கினாரா இல்லையா? அப்படி வாங்கிட்டு திரும்ப கொடுத்து அவர் நீதிமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. இப்ப அதுதான் இங்க வழக்காக வருது. அதுல சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கிறதாலதான் உள்ள அமலாக்கத்துறையே வருது. இதெல்லாம் வந்திருக்காரு. அப்ப அந்த அடிப்படையில நீதிபதிகள் கேட்கறாங்க, நியாயமான வாதத்தை வைக்கிறாங்க. உங்களுக்கு ஜாமீன் வேணுமா இல்ல அமைச்சர் பதவி வேணுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதனால அவருக்கு பிணை தள்ளுபடி செய்யப்படுமோங்கிற பயத்துல அவர் ஜாமீனுக்காக இன்னைக்கு அமைச்சர் பதவி விட்டு விலகிருக்காரு. இது என்னன்னா, கபில் சிபில் வாதத்தை வைக்கிறப்ப கபில் சிபில் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு சாட்சிகளை கலைச்சிருவாங்கன்னு பயம் இருந்துச்சுன்னா இந்த வழக்கை வேற ஒரு நீதிமன்றத்துக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது என்னன்னா, நீதிபதியே சொல்லியிருக்காரு, இந்த வழக்குல 1000 சாட்சிகள் இருக்கிறாங்க. இந்த 1000 சாட்சிகள் எப்படி வேற ஒரு மாநிலத்துக்கு போய் சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த வழக்கை நீர்த்து போச்சுங்கிறதுக்காக கடந்த ஆண்டு திட்டமிட்டு 1000 பேரை சாட்சிகள் சேர்த்திருக்காங்க. இந்த 1000 பேரை சாட்சிகளை என்னைக்கு நீதிமன்றத்தை ஏற்றி அவங்க என்னைக்கு தங்களோட பதில்களை சொல்லி இந்த வழக்கை முடிக்கிறது? அப்ப இந்தியாவுல நீதிமன்றங்களோட அந்த வழக்கோட கால அளவுன்னு நமக்கு தெரியும். அப்ப குறைஞ்சது 40 ஆண்டு ஆயிடும். அப்ப 40 ஆண்டு ஆயிடும்னா இந்த வழக்குல ஒருபோதும் தண்டிக்கப்பட்ட கூடாங்கிறதுனால அதிகாரத்தை பயன்படுத்தி முறைகேடு செய்யறது திமுக அரசு. செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் சிக்கிற வேலையில டாஸ்மாக் முறைகேடு, டாஸ்மாக்ல 1000 கோடிக்கிறாங்க, அமலாக்கத்துல 1000 கோடி இருக்குது. எங்களுக்கு அதுல ஏற்பு இல்லை. அது 10,000 கோடி 50,000 கோடியா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 1000 கோடிங்கிறதே குறைவான மதிப்பீடு அப்படின்னு சொல்றோம். அந்த டாஸ்மாக் தொடர்புடைய நிறுவனங்கள்ல அமலாக்கத்துல சோதனை பண்ணது. சோதனை பண்றப்ப அந்த சோதனைக்கு எதிராக திமுக அரசு நீதிமன்றம் போயிருக்கு. நீதிமன்றத்துல அந்த சோதனை பண்ணது எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கிலையோ முறைகேடு வழக்கிலையோ செந்தில் பாலாஜியோட பிடி இருக்குது. சொல்ல போனா அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியும் ஆட்சி இழந்தது காரணமே மதுபான கொள்முதல் முறைகேடு ஊழல் வழக்கு தான். அந்த பக்கம் தெலுங்கானாவோட சந்திரசேகர் ராவோட மகன் கவிதா சிறைக்கு போனது காரணமும்
இந்த மதுபான கொள்முதல் முறைகேடு வழக்கு தான். அப்படி இருக்கிறப்ப இது திமுகவோட ஆட்சிக்கு பெரிய அச்சுறுத்தலாக இந்த டாஸ்மாக் ஊழல், அப்புறம் செந்தில் பாலாஜியோட ஊழல் வழக்கு, இது மட்டுமில்லாம துறைமுக 2 சொத்து வழக்கு, MRK பணி வழக்கு, இன்னைக்கு செய்தி ரத்து செய்யப்பட்ட அந்த சொத்து வழக்கை மறுபடியும் விசாரணை கொண்டு எடுக்கிறாங்க. அப்ப திமுக பொறுத்த வரைக்கும் ஊழலின் ஊற்றுக்கண், திமுக ஊழலின் ஊற்றுக்கண், முறைகேடுகளின் முகம். அதனால இவங்க யாரும் கரை முடியாத அப்படி காட்டுற தரங்களுக்கு சொந்தக்காரங்க இல்லை. இவங்க நல்லக்கண்ணையா போலவோ சங்கரைய அந்த தலைவர் போலவோ இருந்திருந்தா இந்த அமலாக்கத்துறையோ வருமானத்துறையோ பழிவாங்க நினைச்சாலும் பழிவாங்க முடியாது. ஆனா இவங்க சங்கரையா போலவோ நல்லக்கண்ணை போலவோ இல்ல. இவங்க எல்லாரும் ஊழல் பெருச்சாளிகள். அதனால ஊழல் கரைபடிஞ்ச ஒருவரால ஒருபோதும் பாசிசத்தை எதிர்க்க முடியாது. நன்றி 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 கார்த்திக். நன்றி மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.